ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம மலாய் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள், இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/2 கிலோ மைதா சேர்த்துக்கணும். அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு, அது கூடவே காய்ச்சி ஆறின பால் 50 மில்லி சேர்த்துக்கணும். தேவையான அளவு வார்ம் வாட்டர் சேர்த்துக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, வார்மாக இருந்தாவே போதும். சேர்ந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா இழுத்து நல்லா பிசையணும். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் போட்டு அதில் இந்த மாவை ஊற வைக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு பின்னாடி உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் அதை ரவுண்டாக தேய்ச்சிட்டு தட்டி அதனோட மடித்து நல்லா லேயராக வர மாதிரி மடிக்கணும். மடிச்சுட்டு அதை ரவுண்டு பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது மாதிரி மடிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரவுண்டாக சுற்றி வச்சுக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் இதை எடுத்து தேய்க்கலாம், இல்லைன்னா நம்ம கையிலேயே கூடயும் தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்ட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் இருக்க வேண்டாம், மீடியமாக இருந்தால் போதும். இதை சூடான தோசைக்கல்லில் போட்டு சுட்டெடுக்க வேண்டியது தான். நமக்கு எண்ணெய் வேணும்னா எண்ணெய் ஊற்றி சுடலாம், நெய் வேணும்னா நெய் ஊற்றி சுடலாம். நான் இப்போ நெய் தான் ஊற்றி சுடுறேன். திருப்பி போட்டு திரும்பவும் நெய் சேர்த்தோ இல்லை எண்ணெய் சேர்த்தோ திரும்பவும் சுட்டு எடுக்கணும். மீடியம் ஹீட்டில் இருக்கணும், ஏன்னா உள்ள மாவு வேகணும். இது மாதிரி மீடியமில் ஒரு 5 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்முருவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நாம் தட்டி எடுத்து பரிமாறணும். பாருங்கள், தட்டுனா நல்லா அந்த லேயர்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா எடுக்கிறப்பயே பிரிஞ்சு வருது. இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். இப்போ நாம் பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணியிருக்கேன். சூப்பரான மலாய் பரோட்டா ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.